அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலைதோறும் வெளிவருகிற இந்த தியான நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஒரு சில நண்பர்கள் என்னிடத்தில் சொல்லும் பொழுது, காலையிலே நீங்கள் ஏன் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வைத்து ஆசீர்வாதமா ஏன் நீங்கள் பேசக்கூடாது என்று சொன்னார். எனக்கும் அப்படி பேச ஆசைதான். ஆனால் அதைவிட இந்த காலை அமைதியான வேளையிலே, அதிகாலையிலே 5 மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த செய்தி கேட்க வேண்டும் என்று நான் விரும்பி இந்த காலை நிகழ்ச்சியை வெளியிடுகிறோம். நள்ளிரவு 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி வெளியாகிறது. அதற்கு மற்றும் ஒரு காரணம் உண்டு. அயல் நாடுகளிலும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிகளை IPTV மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நள்ளிரவிலே இந்த காலை தியான நிகழ்ச்சியை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த தியான நிகழ்ச்சி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் படைப்பின் நோக்கத்தையும் படைப்பின் ரகசியத்தையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் மிக எளிதாய் நமக்கு பவுல் மூலமாய் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 5:17 உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இந்த மாம்சமும் இந்த மாம்சமான புறம்பான மனிதனுக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதனும் 2 பேருக்கும் ஒரு நாளும் ஒத்துப்போக. இந்த 2 ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அதுதான் உள்ளே இருக்கிற ஆவியினால் உருவாகிற ஆசைகள். ஜெபிக்கணும், 3 மணிக்கு ஜெபம் பண்ணணும், 5 மணிக்கு ஜெபிக்கணும் என்ற இந்த ஆசைகள் உள்ளே இருந்து வருகிறது. ஆனால் இந்த சரீரம் செய்ய விடவே விடாது. அப்போதான் அந்த சரீரம் ஞாபகப்படுத்தும், ராத்திரி லேட்டா தானே தூங்குனேன், ஊழியத்துக்கு தானே போயிட்டு வந்த, கொஞ்ச நேரம் தூங்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆவி செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை இந்த மாம்சம் செய்ய விடாது. மாம்சம் செய்ய வேண்டிய சில பாவங்களை அது செய்யும் பொழுது ஆவி உள்ளே பரிதவிக்கும், செய்யாத செய்யாத செய்யாத. நமக்குள்ளே இந்த போராட்டம் சாகும் வரை இருக்கும். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த நிருபங்கள்ல அவர் மிக அழகாய் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்காய் நம்ம எடுத்து தியானிக்கலாம். அவருடைய மரண நேரம் வருகிறது. அவர் தான் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் இரவு கெஸ்தமனே தோட்டத்துக்குள்ளே அவர் போனார். அந்த கெஸ்தமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து அழுகிறார். 1 முறை 2 முறை அல்ல, 3 முறை ஆண்டவரிடத்திலே சற்று அப்புறம் போய் அவர் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார். ஆமென். கண்பானவர்களே, என்ன சொல்லி ஜெபிச்சார் தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க கூடாது, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும். அந்த இடத்துல 2 சித்தம். ஒண்ணு அவருடைய விருப்பம், இன்னொன்னு தெய்வத்தினுடைய விருப்பம். இந்த தெய்வத்தினுடைய விருப்பம் ஆவிக்குரிய விருப்பம். என் சித்தம் என்பது என் மாம்சத்தின் விருப்பம். ஆண்டவரே, என்னால் இந்த பாத்திரத்தை சுமக்க முடியாது. பார சிலுவையை தூக்கி கொண்டு வேதனை, சரீரத்திலே அடி, ரத்தம் சொட்ட சொட்ட என்னால் இந்த மரண உபாதையை தாங்க முடியாது. என்னால் இந்த பாத்திரத்தை சுமக்க முடியாது. ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி தன்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இதே விதமாய்த்தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் போராடுகிறார்கள். ஊழியக்காரர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல.
ஒருவேளை அவர்கள் மேடையிலே ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி நமக்கு தெரியலாம். அவர்களும் நம்மை போல மனிதர்கள். அவர்களுக்கும் இதே போராட்டங்கள் உண்டு. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் எப்பொழுதும் இச்சிக்கிறது, எப்பொழுதும் போராடுகிறது. இந்த போராட்டத்துல ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் போராட்டத்துக்கு நாம் செவி கொடுத்து மாம்ச இச்சையின்படி நடவாமல் நாம் ஜெயிக்காதான் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் என்ன பொருள்? ஆவியின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மனிதன், மாம்சீக விருப்பத்தை நிறைவேற்றாத மனிதன். இந்த போராட்டம் உயிர் இருக்க வரைக்கும், இந்த பூமியில இந்த மாம்சம் நம்மோடு இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும். அதான் பிரசங்கி சொல்றாரு, மாம்சம் இருக்கும் வரை நோவு இருக்கும் மனிதனுக்கு. உண்மைதான். இதுல எப்படி நாம் ஜெயிப்பது அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுடைய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொள்ள பயிற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் உச்ச கட்டத்திலே அவருக்கும் அவருடைய சித்தம் சொல்லிச்சு, இந்த பாத்திரம் என்னால் சுமக்க முடியாது. ஆனால் அதில் ஜெயம் எடுத்தார். ஆனாலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆகட்டும். ஒரு நாள் காலையில நம்ம வெளியே உலகத்துக்குள்ளே புறப்படும் பொழுது தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்து போம். மகா இரக்கம் இல்லைங்களா ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொன்ன இயேசுநாதருடைய வாழ்வு முறைப்படி நாங்களும் எங்கள் மண்ணான மனிதனுடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி பாவம் செய்யாமல் எங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனிதனுடைய விருப்பத்தின்படி நாங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆவியின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.